ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. கொடைக்கானல்ல இருந்து கூக்கல் வரைக்கும் நாம இந்த டிஎன்எஸ்டிசி பஸ்ல டிராவல் பண்ண போறோம். கூக்கல் கிராமம் செம்ம பியூட்டிஃபுல்லான வில்லேஜுங்க. நம்ம கொடைக்கானல் மலைகள் மேல பழம்புத்தூர் போற பஸ் வந்து கூக்கல் வழியா தான் போகும். பஸ் ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம கொடைக்கானல்ல இருந்து கூக்கல் நோக்கிய பயணத்துக்குள்ள போலாம். மக்களே, கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட்ல நம்ம கரெக்டா 8 மணிக்கு இருக்கோங்க. நம்ம பஸ் வந்து 8:15 எடுப்பாங்க. ஸோ இங்க பாருங்க நம்ம பழம்புத்தூர் வண்டி. ஸோ நம்ம கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்டுக்கு அட்ஜசண்டா தான் வந்து ஆம்னி பஸ்ஸஸ் நிக்கிற பஸ் ஸ்டாண்ட்ஸும் இருக்கும். கொடைக்கானல் மலைகள் மேல போற வில்லேஜஸ் பஸ்ஸஸ் எல்லாம் வந்து இந்த சைடு தான் நிற்கும். அங்கெல்லாம் வந்து ராமேஸ்வரம் போற பஸ், பழனி, திண்டுக்கல், ஸோ இந்த மாதிரி தமிழ்நாட்டில் வேரியஸ் பிளேசஸ் போற பஸ்ஸஸ் எல்லாம் வந்து அங்க நிற்கும். ஸோ லோக்கல் பஸ்ஸஸ் எல்லாம் வந்து இந்த சைடு இருந்து கிளம்பும். சரி வாங்க மக்களே, நம்ம போய் பஸ் போர்ட் பண்ணுவோம். நம்ம கொடைக்கானல்ல ஓடுற டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ் எல்லாமே வந்து மதுரை டிப்போ சேர்ந்த பஸ்ஸஸ் தாங்க இருக்கு. செம்ம பியூட்டிஃபுல்லான டிஎன்எஸ்டிசி எல்லோ ரீமாடல்டு பஸ், நல்லா இருக்குல்ல. ஸோ பழம்புத்தூர் தான் வந்து கடைசி கிராமங்க. நாம வந்து கூக்கல்ல இறங்கிட்டு வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம், சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால நாம கூக்கல்லையே இறங்கிக்க போறோம். மக்களே, நம்ம பஸ் போர்ட் பண்ணியாச்சுங்க. ஸோ கரெக்டா 8:15 எடுப்பாங்களா? இன்னும் 15 மினிட்ஸ் இருக்கு. டிரைவர் கண்டக்டர் டீ காஃபி பிரேக் எடுக்க போயிருக்காங்க. செம்ம சூப்பரா இருக்குங்க இந்த ரூட்டு. ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். 3+2 சீட்டர் டிஎன்எஸ்டிசி பஸ், நல்லா ஸ்பேசியஸா சூப்பரா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு பஸ்ஸஸ் கொடைக்கானல். மக்களே, கரெக்டா 8:15 நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ் கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பிடுச்சுங்க. டுவர்ட்ஸ் பழம்புத்தூர் 2 hours ஆகும்னு நினைக்கிறேன் நம்ம கூக்கல் ரீச் ஆகிறதுக்கு. மக்களே, நம்ம கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பி கொடைக்கானல் லேக்கு, அதுக்கப்புறம் அப்சர்வேட்டரி, பூம்பாறை, இந்த மாதிரி வில்லேஜஸ் எல்லாம் தாண்டி தான் வந்து நம்ம கூக்கல் ரீச் ஆகும். பழம்புத்தூர் வந்து கடைசி கிராமங்க. வழியில் இருக்கிற கூக்கல்ல நாம இறங்கிப்போம். ஏன்னா கூக்கல் வந்து ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய ஹோம் ஸ்டேஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கும், மட் ஹவுசஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கும். அங்கிருந்து பாக்குற வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதனால நாம கிளம்பியாச்சுங்க கூக்கல் நோக்கி. சோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வேற லெவல்ல இருக்கும் ஜேர்னி. நாம லாஸ்ட் வீடியோல வந்து கவுஞ்சி வரைக்கும் போற வீடியோஸ் எல்லாம் போட்டிருந்தேன். கவுஞ்சி கிராமத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண வீடியோஸ் எல்லாம் போட்டிருந்தா, பார்க்காம இருந்தா பாருங்க. நான் உண்மையிலேயே மிஸ்மரைஸ் ஆயிட்டாங்க. கொடைக்கானல்ல வந்து நாம 1 year ஸ்டே பண்ணோம். பட் ஆனா அந்த டைம்ல கூட நான் இவ்வளவு இன்டீரியர்ஸ்க்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை. நாம தங்கியிருந்த நாயுடுபுரம்ங்கிற ஏரியால இருந்து பல்லங்கி, சண்முகபுரம், அந்த மாதிரி வில்பட்டி, அந்த மாதிரி கிராமங்கள் எல்லாம் கொடைக்கானல் டவுனுக்கு பக்கத்திலேயே இருக்கிற கிராமங்கள் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோங்க, வித்தின் 10 kilometers. பட் இப்ப நாம இந்த சீரீஸ் ஆஃப் கொடைக்கானல் vlogsல நாம எக்ஸ்ப்ளோர் பண்ணது வந்து மினிமம் 25 kilometers தாண்டி இருக்கிற வில்லேஜஸ் தான் வந்து நாம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். வேற லெவலுங்க. ஒவ்வொரு பிளேஸும் போகும்போது அப்படியே சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு. கொடைக்கானல் மலைகள் மேல இவ்வளவு பியூட்டிஃபுல்லான சோலைக்காடுகள், கிராமங்கள் எல்லாம் இருக்கும்னு சொல்லி நான் கனவுல கூட எதிர்பார்க்கல. இவ்வளவு இன்டீரியர் ஏரியாஸ்குள்ள, அதுவும் கிட்டத்தட்ட நாம போன கவுஞ்சி வந்து கேரளா பார்டர்ல இருந்து ஒரு 20 kilometers தாங்க. கவுஞ்சி தாண்டி பாத்தீங்கன்னா பூண்டி, கிலாவரை, போலூர், இந்த மாதிரி ஊர்கள்லாம் இருக்குங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா கடைசி கிராமங்கள். அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள கிராமங்கள் கிடையாது. மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேல இருக்கிற திக் ஃபாரஸ்ட்ஸ் தான். அந்த ஃபாரஸ்ட் தாண்டி மலை ஏறி அந்த பக்கம் இறங்கினா கேரளாக்குள்ள ரீச் ஆயிடலாம். நம்ம வட்டவடை, மூணார் அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஏரியாக்குள்ள போயிடும். ரோடு இருந்தா கூட இப்ப பர்மிஷன் கிடையாது, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அதனால நாம ஃபாரஸ்டுக்குள்ள வெஹிக்கிள்ஸ் எல்லாம் போக முடியாது அந்த ரூட்ல.
மேபி ட்ரெக்கிங் போற மக்கள் எல்லாம் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு அந்த ரூட்ல போவாங்கன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு சரியா தெரியல. ஏதாவது சீசன்ல மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மழை சீசன்ல எல்லாம் வந்து பயங்கர திக் ஃபாரஸ்டா இருக்கிறதுனால அவ்வளவு சேஃப் கிடையாது. அப்படிங்கிறதுனால அங்க ட்ரெக்கிங் கூட அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். சோ இப்ப நம்ம கொடைக்கானல் லேக் தாண்டிட்டு இருக்கோங்க. இது வந்து கொடைக்கானல் லேக் ஜங்ஷன் பக்கத்திலேயே இருக்கிற போட் ஹவுஸ். 2-3 போட் ஹவுஸ் இருக்குங்க. நீங்க கொடைக்கானல் லேக்ல போட்டிங் போகணும்னா கூட்டமா இருந்துச்சுன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு. சோ இது வந்து பிஎஸ்என்எல் ஆபீஸ் ஜங்ஷன் சொல்லுவாங்க. சோ அது தாண்டி பாத்தீங்கன்னா நிறைய ஷாப்பிங் ஏரியாஸ் இருக்கும். ஏன்னா லேக் வர மக்கள் வந்து இங்கதான் வண்டிகளை எல்லாம் பார்க் பண்ணுவாங்க. அதனால உங்களுக்கு உள்ளன் வியர் அப்புறம் ஃபுட்டுக்கெல்லாம் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். சோ இந்த மாதிரி நிறைய ஃபன்ஃபில்ட் ஆக்டிவிட்டிஸ் வந்து கொடைக்கானல் லேக் பக்கத்துல நிறைய இருக்கும். கொடைக்கானல் லேக்ல இருந்து இப்போ நாம அப்சர்வேட்டரி போற ரோட்ல போயிட்டு இருக்கோம். அப்சர்வேட்டரி பக்கத்திலேயே தான் வந்து ரோஸ் கார்டனும் இருக்கு. ஓகேவா? சோ அதெல்லாம் தாண்டி நம்ம பூம்பாறை கிராமத்துல ஐ திங்க் பிரேக் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நேத்து கவுஞ்சி போற டைம்ல வந்து பிரேக்ஃபாஸ்ட்ல லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. லஞ்ச் டைமுக்கு அங்க நிறுத்தினாங்க. இன்னைக்கு நம்ம வந்து ஏர்லி மார்னிங் கிளம்பி டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. அதனால பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அங்க நிறுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். சோ கண்டினியூஸா பாருங்க. மக்களே இப்ப நாம கொடைக்கானல் லேக்ல இருந்து மேல அப்சர்வேட்டரி பக்கத்துல வந்தாச்சுங்க. அப்சர்வேட்டரிக்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோட ரோஸ் கார்டன் இருக்கும். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் அண்ட் பிளான்டேஷன் கார்ப்ஸ் தான் வந்து இத மெயின்டைன் பண்றாங்க. அதாவது தோட்டக்கலை துறைன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். சோ அந்த டிபார்ட்மெண்ட் தான் வந்து மெயின்டைன் பண்றாங்க. நான் ஏற்கனவே வந்து vlog போட்டிருக்கேன். கொடைக்கானல் vlog பிளேலிஸ்ட்ல இருக்கும். நம்ம கொடைக்கானல் ரோஸ் கார்ட் பத்தின வீடியோ ரொம்ப அழகா இருக்குங்க. ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான பிளேஸ். நிறைய போட்டோ ஷூட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். சோ இது வந்து அப்சர்வேட்டரியில ஒர்க் பண்றவங்களோட குவார்டர்ஸ்ங்க, ஸ்டாஃப் குவார்டர்ஸ். இந்த ஸ்டாஃப் குவார்டர்ஸ்க்கு ஆப்போசிட்ல தான் வந்து கொடைக்கானல் ஸ்பேஸ் அப்சர்வேட்டரி இருக்கு. சோ இங்க வந்து மெயின்லி பாத்தீங்கன்னா சோலார் அப்சர்வேஷன் தான் பண்றாங்க. நம்ம சூரியன்ல இருக்கிற பிளார்ஸ் எல்லாம் இருக்குல்ல, சூரிய கதிர்கள் வந்து அந்த வெடிச்சு சிதறி நமக்கு அந்த மின்காந்த அலைகள் எல்லாம் வருதுல்ல, அது போக பாத்தீங்கன்னா அதுக்கு காரணமான கருந்துளைகள் இதெல்லாம் பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. கொடைக்கானல் மலைகள் மேல இந்த மாதிரி அப்சர்வேட்டரி எல்லாம் இருக்குங்கிறது வந்து எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம கொடைக்கானல் டூர் வர மக்கள் வந்து நிறைய அப்சர்வேட்டரிக்கு எல்லாம் போறது இல்லைங்க. நீங்க பசங்களோட வந்தீங்கன்னா கண்டிப்பா கொடைக்கானல் அப்சர்வேட்டரிக்கு கூட்டிட்டு போய் காமிங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். ஏன்னா நம்ம டூர் வர இடத்துல இந்த மாதிரி அப்சர்வேட்டரிஸ் எல்லாம் ரொம்ப ரேர். சவுத் இந்தியால அதுவும் நம்ம ஊர் கொடைக்கானல்ல சோலார் அப்சர்வேட்டரி இருக்கும்போது உங்க பசங்களை எல்லாம் நேர்ல கூட்டிட்டு போய் காமிக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பர் சான்ஸா இருக்கும். சோ கொடைக்கானல் அப்சர்வேட்டரி பத்தின வீடியோவும் வந்து கொடைக்கானல் பிளேலிஸ்ட்ல இருக்கும். பார்க்காம இருந்தா பாருங்க. கொடைக்கானல்ல நம்ம 1 year ஸ்டே பண்ணியிருந்தோம் இல்லையா? நம்ம சேனல் எல்லாம் ஆரம்பிக்கும் போது இனிஷியலா நம்ம கொடைக்கானல்ல தான் இருந்தோம். அதனால நிறைய விளாக்ஸ், ஷார்ட்ஸ், வீடியோஸ் எல்லாம் பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சது. சோ அதுக்கப்புறம் ஒரு 2 years நம்ம நிறைய இந்தியா ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இப்ப மறுபடியும் கொடைக்கானல்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப இன்டீரியர்ல இருக்கிற கிராமங்களை எல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க.
கொடைக்கானல் மலைகளுக்குள்ள நம்ம டிராவல் பண்றது எப்படி இருக்குங்க? ஃபுல்லா வந்து ரெண்டு சைடுமே மரங்களால மூடிட்டு, இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கு கேனோப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு சைடு ஃபுல்லா வந்து மரங்களால மூடிட்டு நடுவுல ஒரு குகை மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான வைப்ஸுங்க. செம்ம வைல்டு ஃபாரஸ்ட். போற வழியில நிறைய இந்த காட்டு அணில்கள் எல்லாம் இருக்கும்ல, அணில்கள், குருவிகள், பறவைகள் எல்லாம் கீச் கீச்சுன்னு சவுண்ட் போடுறது அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு. நீங்க டிராவல் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இந்த ஊர்களுக்கு போற பஸ் டைமிங்ஸ் எல்லாம் என்னால ரிசர்ச் பண்ணி எடுத்து போடுற முடிஞ்ச அளவுக்கு போடுறேன். ஸோ இன்கேஸ் நீங்க கொடைக்கானல் வந்தீங்கன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணி ஏதாவது ஒரு மலை கிராமத்துக்காவது போயிட்டு வாங்க. ஒரு 30-35 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கிற கிராமத்துல நீங்க போயிட்டு வர பயணமே வந்து வேற லெவல்ல இருக்கும். அங்க போயிட்டு நீங்க அந்த கிராமத்தை ரசிச்சு பார்த்துட்டு வந்தீங்கன்னா அவ்வளவுதான், வேற லெவல். ஏதோ வேற உலகத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு. சோ நிறைய மக்கள் வந்து பிரைவேட் வெஹிக்கிள்ஸ்ல வர்றாங்க. நிறையன்னு சொல்ல முடியாது, ரொம்ப கம்மியான மக்கள் தான் வந்து இந்த மாதிரி இன்டீரியர் ஏரியாஸ்க்கு போயிட்டு வராங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒன் டே ஃபுல்லா ஸ்பெண்ட் ஆயிடும் நீங்க ஏதாவது ஒரு கிராமத்துக்கு போயிட்டு வர்றதுனாலும். நாம லாஸ்ட் வீடியோல கவுஞ்சி போயிட்டு வந்தோம்னு சொன்னோம்ல, எனக்கு கரெக்டா ஒன் டே ஃபுல்லா ஆயிடுச்சுங்க. நம்ம கொடைக்கானல் ரீச் ஆயிட்டு ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு ஹோட்டல் எல்லாம் செக் இன் பண்ணிட்டு ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு வரதுக்கே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அதனால நாம ஜஸ்ட் ஒரு 10:30 10:45 போலதான் கிளம்பணுமே. கரெக்டா லஞ்ச் பிரேக்கு தான் நம்ம பூம்பாறையே ரீச் ஆனோம். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1:45 2 ஆயிடுச்சு நம்ம கவுஞ்சி ரீச் ஆகிறதுக்கு. இன்னைக்கு கொஞ்சம் நேரமே கிளம்பிட்டோம். அதனால நம்ம கூகுள்ல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கான வாய்ப்பு நமக்கு இருக்கு. அதனால கூகுள் வந்து உங்களுக்கு சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்க போறேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேசஸ் கொடைக்கானல் மலைகள் மேல. நிறைய பேர் வந்து வந்திருக்க மாட்டீங்க. கொடைக்கானல் வந்துட்டு கொடைக்கானல் சுத்தி இருக்கிற இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் மட்டும் பார்த்துட்டு போயிருப்பீங்க. சோ இது வந்து உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸா இருக்க போகுது. விர்ச்சுவலா உங்களுக்கு நம்ம இன்டீரியர்ல இருக்கிற கூக்கல் கிராமங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இவ்வளவு அழகான ரூட்ல நம்ம ஆஸ் யூஷுவல் வந்து இளையராஜா மியூசிக்கை வந்து மிஸ் பண்ணவே மாட்டோம். ஸோ இப்போ உங்களுக்காக என்னோட வாய்ஸ்ல கரகாட்டக்காரன்ல இருந்து ஒரு சூப்பரான மெலடி சாங் உங்களுக்காக என்னோட வாய்ஸ்ல ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் கேளுங்க. இந்த மான் உந்தன் சொந்த மான் பக்கம் வந்துதான் சிந்து பாடும். இந்த மான் உந்தன் சொந்த மான் பக்கம் வந்துதான் சிந்து பாடும். சிந்தைக்குள்ளாடும் ஜீவனே கண்மணியே சந்திக்க வேணும் தேவியே என்னுயிரே. இந்த மான் உந்தன் சொந்த மான் பக்கம் வந்துதான் வேள்விழி போடும் தூண்டிலே நான் விழலானேன் தோளிலே. நூலிடை தேயும் நோயிலே நான் வரம் கேட்கும் கோயிலே. அன்னமே அன்னமே எந்தன் ஸ்வர்ணமே உந்தன் எண்ணமே வானவில் வந்தமே. கண்ணமே மது கிண்ணமே அதில் பொன்மணி வைரங்கள் மின்னுமே. எண்ணமே தொல்லை பண்ணுமே பெண் என்னும் கங்கைக்குள் பேரின்பமே. இந்த மான் உந்தன் சொந்த மான் பக்கம் வந்துதான் சிந்து பாடும். சிந்தைக்குள்ளாடும் ஜீவனே கண்மணியே சந்திக்க வேணும் தேவனே என்னுயிரே. பொன்மணி மேகலையாடுதே உன்விழிதானிடம் தேடுதே. பெண்ணுடல் பார்த்ததும் நானுதே இன்பத்தில் வேதனையானதே. என்னத்தான் என்னத்தான் உன்னை எண்ணித்தான்
மின்னத்தான் உடல் மின்னத்தான் வேதனை பின்னத்தான் சொல்லித்தான் நெஞ்சை கிள்ளித்தான் என்னை சொர்க்கத்தில் தேவனும் சோதித்தான் மோகம்தான் சிந்தும் வேகம்தான் தாகத்தில் நான் நிற்க ஆனந்தம்தான் இந்த மான் உந்தன் சொந்தமான் பக்கம் வந்துதான் சிந்து பாடும் இந்த மான் உந்தன் சொந்தமான் பக்கம் வந்துதான் சிந்து பாடும் சிந்தைக்குள்ளாடும் ஜீவனே கண்மணியே சந்திக்க வேணும் தேவியே என்னவனே. சோ மக்களே, நம்ம இளையராஜா அவர்களோட மியூசிக், இந்த மாதிரி நேச்சுரல் வைப்ஸ், இதெல்லாம் வந்து பிரிக்கவே முடியாத சில விஷயங்கள்ல ஒண்ணு நம்ம வாழ்ற வாழ்க்கையில. சோ சூப்பரா இருந்துச்சுல, வேற லெவல் வைபோட நாம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். சோ இங்கிருந்து வந்து நாம ஃபர்ஸ்ட் வந்து பூம்பாறை ரீச் ஆவோங்க. பூம்பாறையில தான் வந்து பிரேக் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சில பஸ்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொடைக்கானல்ல இருந்து கிளம்பும். நிறைய பஸ்கள் வந்து தேனியில இருந்து வருது, போடியில இருந்து வருது, மதுரையில இருந்து வருது, வத்தலக்குண்டு, திண்டுக்கல், இந்த மாதிரி பிளேசஸ்ல இருந்து வருது. சோ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க மலை மேல வர்றதுக்கே வந்து ஒரு 2.5 3 hours ஆயிரும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 2.5 hours வந்து மலைக்குள்ள ஜேர்னி பண்ணி இந்த கடைசியில் இருக்கிற கிராமங்களுக்கு போகணும். பழமுத்தூர், கிலாவரை, பூண்டி, கவுஞ்சி, அப்புறம் வேற என்ன பிளேசஸ், இப்ப நாம போயிட்டு இருக்கிற கூக்கல், இதெல்லாம் வந்து ரொம்பவே இன்டீரியர்ல இருக்கிற கிராமங்கள்ங்க. அதனால நம்ம டிரைவர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100-150 கிலோமீட்டர்ஸ் வந்து மலை மேலேயே ஓட்டுவாங்க. காட் செக்ஷன்லயே ஓட்ட வேண்டிய தேவை இருக்கு. அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு கண்டிப்பா பிரேக் தேவைப்படும் இல்லையா. சோ அதனால பூம்பாறையில ஸ்டாப் பண்ணுவாங்க. பூம்பாறையில ஸ்டாப் பண்ற இடத்துல இருந்து நம்ம பூம்பாறை பாக்குற வியூவே வந்து வேற லெவல்ல இருக்கும். அதுவே வந்து ஒரு வியூ பாயிண்ட் தான். சோ செம்ம சூப்பரான ஜேர்னியா இருக்குங்க. ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, ஓகேவா?
மக்களே சூப்பரா நம்ம இளையராஜாவோட சாங்கு அதுக்கப்புறம் மியூசிக் இதெல்லாம் கேட்டுட்டே வந்து நம்ம பூம்பாறை ரீச் ஆயாச்சுங்க. சோ கொடைக்கானல்ல இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் இன்டீரியர்ல வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் ரீச் ஆகுற கிராமம்னு பாத்தீங்கன்னா பூம்பாறையா தாங்க இருக்கும். பூம்பாறை வந்து ஏன் ஃபேமஸ்னா குழந்தை வேலப்பர் டெம்பிள் இருக்கு. நம்ம லாஸ்ட் வீடியோலயும் சொன்ன போகர் வந்து 2 சிலை பண்ணினாங்க மூலிகைகள் யூஸ் பண்ணி, பாஷாணங்கள்னு சொல்லுவாங்கல்ல, பாய்சன்ஸ். ஸோ அதை வச்சு 2 சிலை பண்ணாராம். ஒன்னு வந்து நவபாசானம் 9 பாய்சன்ஸ் வச்சு பண்ணது, அதுதான் வந்து பழனிமலை மேல இருக்கிற முருகன் சிலை. இங்க குழந்தை வேலப்பர் டெம்பிள் இருக்கிற சிலை வந்து 10 பாய்சன்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்களாம். ஸோ எந்த அளவுக்கு வந்து இது கன்ஃபார்ம்டு நியூஸ்ன்னு தெரியாது. பழனியில் இருக்கிறது கன்ஃபார்ம்டு தான். நம்ம கருவறைக்குள்ளேயே வந்து நவபாசான சிலை இருக்கும். அதே மாதிரி குழந்தை வேலப்பர் கோவில்ல தசபாசான சிலை இருக்கா என்னன்னு எனக்கு தெரியாது. பட் லெஜெண்ட் பத்தி என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா ஊர் மக்கள் எல்லாம் சொல்றது வந்து தசபாசானமும் செஞ்சாரு அப்படிங்கிறது தான். ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லான கோவில் தான் வந்து நம்ம பூம்பாறை கிராமத்துல இருக்கிறதுங்க. ஸோ இப்போ நம்ம பூம்பாறை ரீச் ஆயாச்சு. இங்க வந்து ஒரு 10-15 மினிட்ஸ் பிரேக் எடுப்பாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. நாம இறங்கிட்டு சூப்பரா வியூ பாயிண்ட் எல்லாம் பாக்கலாங்க. வேற லெவல்ல இருக்கும். நீங்க இன்கேஸ் கொடைக்கானல் வந்துட்டு இந்த மாதிரி இன்டீரியர் ஏரியாஸ்ல தங்கணும்னு எல்லாம் விருப்பப்பட்டீங்கன்னா பூம்பாறையில நிறைய ஹோம் ஸ்டேஸ் இருக்கும். அது போக பாத்தீங்கன்னா பட்ஜெட் இல்லப்பா டென்ட் இருக்கு நாங்க கேம்பிங் மட்டும் பண்ணிக்கிறோம்னா அப்படியும் பண்ணலாம். நீங்க அழகா டென்ட்லயே வந்து உங்களுக்கு போர்ட்டபிள் ஸ்டவ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் வாங்கிட்டு ஒரு குட்டி குட்டி பாத்திரங்கள் எல்லாம் கொண்டு வந்துட்டீங்கன்னா இங்க ப்ரொவிஷன்ஸ் வாங்கிட்டு ஒரு சிம்பிள் டிஷ் சாப்பிட்டு ஒரு 2 days மலை மேல பூம்பாறை அப்படியே அழக ரசிச்சுக்கிட்டு கேம்ப் பண்ணிட்டு போலாம். நம்ம கேரளத்து மக்கள் வந்து நிறைய இங்க வந்து ஹோம் ஸ்டேஸ் கேம்பிங் எல்லாம் பண்ணுவாங்க. நம்ம மக்கள் அவ்வளவா எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி தெரியல. ஸோ இந்த வீடியோவோட மோட்டிவே என்னன்னா நம்ம மக்களும் நிறைய வந்து இந்த மாதிரி இன்டீரியர் கிராமத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும், இங்க ஸ்டே பண்ணி அந்த வைப் எல்லாம் என்ஜாய் பண்ணணும். ஏன்னா இயற்கையை விட ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடையவே கிடையாதுங்க. சோ கண்டினியூஸா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம. செம்ம சூப்பரா இருக்க போகுது. மக்களே டைம் 9:15 ஆகுதுங்க. நாம பூம்பாறை ரீச் ஆயாச்சு. ஸோ இந்த வழியில போற எல்லா பஸ்ஸுகளுமே பாத்தீங்கன்னா பூம்பாறையில ஒரு பிரேக் எடுத்துட்டு தாங்க போவாங்க. ஒரு டீ காஃபி சாப்பிட்டு அல்லது பிரேக்ஃபாஸ்ட் டைம்லயோ லஞ்ச் டைம்லயோ வந்தா இங்க நிறுத்திட்டு சாப்பிட்டு தான் போவாங்க. உள்ளுக்குள்ள இருக்கிற இன்டீரியர் கடைசி வில்லேஜ் பழம்புத்தூர் எல்லாம், பழம்புத்தூர், கிளாவரை, கூக்கல் எல்லாமே ரொம்ப இன்டீரியர்ல இருக்கிற வில்லேஜஸ். ஸோ அங்க போற வழியில இது ஒரு ஹப் மாதிரின்னு வச்சுக்கோங்களா. ஸோ வாங்க வியூ பாயிண்ட் எல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் கிளம்புவோம். மக்களே நம்ம பஸ் நிக்கிற இடத்துல இருந்து பூம்பாறை வில்லேஜ்க்கு 1.6 கிலோமீட்டருங்க, 1.5 கிலோமீட்டரு. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா குழந்தை வேலப்பர் டெம்பிள் இருக்குங்க. இங்கே போட்டிருக்காங்க பாருங்க பூம்பாறை டெம்பிள்னு சொல்லிட்டு. நம்ம போகர் வந்து முருகனுக்கு 2 சிலை செஞ்சாருங்க, நவபாசானம் தசபாசானம்னு. பூம்பாறையில் இருக்கிற குழந்தை வேலப்பர் டெம்பிள்ல தான் தசபாசான சிலை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்கே 2-3 டீ ஷாப்ஸ் இருக்கு. டீ சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதுதான். செம்ம பியூட்டிஃபுல்லான பிளேசஸ்ங்க கொடைக்கானல் மலைகள் மேல. சோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பூம்பாறையில இருந்து கிளம்பியாச்சுங்க. இந்த ஜங்ஷன்ல இருந்து உள்ள போகணும் பூம்பாறை கிராமத்துக்குள்ள ஒரு 1.5 கிலோமீட்டரு. ஸோ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஒரு சில பஸ்ஸஸ் தான் வந்து பூம்பாறை கிராமத்துக்குள்ள போவாங்க. இங்க லாங் டிஸ்டன்ஸ் போற பஸ்ஸஸ், பழம்புத்தூர் மாதிரி போற பஸ்ஸஸ் எல்லாம் வந்து சில சமயம் இந்த ஜங்ஷன்லயே நிறுத்தி இறக்கி விட்டுட்டு போயிடுவாங்க. ஏன்னா ஊருக்குள்ள போயிட்டு வர்றதுக்கு அனதர் ஒரு 1/2 hour டைம் செலவாயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்க டைமிங் ரொம்ப முக்கியம் இல்ல. நம்ம கரெக்டா போயிட்டு கரெக்டா திரும்பி வந்தாங்கன்னா தான் இவங்க வந்து லைக் இருட்டாகிறதுக்கு முன்னாடி கொடைக்கானல் டவுன் ரீச் ஆகி அங்கிருந்து மறுபடியும் கீழே இறங்க முடியும். ஏன்னா மோஸ்ட்லி எல்லா பஸ்ஸுமே பாத்தீங்கன்னா வத்தலக்குண்டு, மதுரை, போடிநாயக்கனூர், தேனி இந்த மாதிரி இடங்கள்ல இருந்து வருது அப்படிங்கிறதுனால அவங்க டைமிங் ரொம்பவே கீப் அப் பண்ணணும்னு பாக்குறாங்க. ஒரு ஓடை பார்த்தோம்ல, இந்த மாதிரி நம்ம டிராவல் பண்ணும்போது நிறைய அருவிகள், குட்டி குட்டி ஓடைகள் எல்லாம் இருக்குங்க. செம்ம சூப்பரான வைபா இருக்கும். இதுக்கு நம்ம சம்மர் சீசன்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. நீங்க வந்து ஒரு 2-3 months கழிச்சுதான் பாப்பீங்க. பட் ஆனா மழை சீசன்ல எல்லாம் வந்தீங்கன்னா அதெல்லாம் வேற லெவல்ல இருக்குங்க. நம்ம போற வழி எல்லாமே வந்து குட்டி குட்டி ஓடைகள் இருக்கும், அருவிகள் கொட்டிட்டு இருக்கும். ஏன்னா நார்மல் டைம்லயே மலைகள்ல இருந்து ஊத்தெடுத்து இந்த மாதிரி
அருவிகள் எல்லாம் குட்டி குட்டி அருவிகள் எல்லாம் கொட்டுதுன்னா மழை காலத்துல எப்படி இருக்கும்னு மட்டும் யோசிச்சுக்குங்க. எல்லா சீசன்லயுமே வந்து ஒரு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். நம்ம சம்மர் சீசன்ல இப்ப நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கிற சீசன்ல பாத்தீங்கன்னா நம்ம மே மாசம் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து செம்ம கிளியரா இருக்கும். இப்பவே வந்து சில சமயம் லைட்டா ஃபாக் ஆயிடும். நம்ம ஒரு 2-3 மணிக்கு மேல காலங்காத்தால ஓரளவுக்கு கிளியரா இருக்கும். சோ நீங்க பனிக்காலத்துல எல்லாம் வந்தீங்கன்னா வெறும் மேகம் முட்டிட்டு இருக்கிற அந்த சீனரி பார்க்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். பட் கீழே இருக்கிற வியூஸ் எல்லாம் உங்களால பார்க்க முடியாது. மோஸ்ட்லி வந்து மேகங்கள் மறைச்சிரும். மழை காலத்துல வந்தீங்கன்னாலும் மோஸ்ட்லி அப்படிதான் இருக்கும். சோ வாங்க சம்மர் சீசன்ல நம்ம கொடைக்கானல் மலைகளை என்ஜாய் பண்ணுவோம்.
மக்களே, இப்ப நம்ம பூம்பாறையில இருந்து டுவர்ட்ஸ் கூக்கல் டிராவல் ஆயிட்டு இருக்கோங்க. நம்ம மன்னவனூர் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே ரைட் சைடு வந்து ஒரு கட்டு உள்ள திரும்பிடும் பழம்புத்தூர் போற வழி. பழம்புத்தூர் போற வழியில தான் வந்து கூக்கல் கிராமம் இருக்குங்க. சோ ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கிராமத்தை நோக்கி தான் நாம போயிட்டு இருக்கோம். போகிற வழியே இவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்துச்சுன்னா அந்த கூக்கல் கிராமம் எவ்வளவு அழகா இருக்கும்னு யோசிச்சுக்குங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோல நான் கூக்கல் கிராமத்துல இருக்கிற ஏரியாஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்க போறேன் உங்களுக்கு. விர்ச்சுவலா கண் முன்னாடி நம்ம கூக்கல்ங்கிற அழகிய சொர்க்கம் கொடைக்கானல் மலைகள் மேல எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. சோ இவ்வளவு பியூட்டிஃபுல்லான வைபோட நம்ம இன்னொரு இளையராஜா சாங் கேட்கலாம். இந்த சாங் வந்து எதுக்குடா நம்ம வந்து மலைகளை நோக்கி இயற்கை நோக்கி வீக்கெண்டானா பொட்டியை கட்டிட்டு பேக் பேக் மாட்டிட்டு ஓடி வரோம் அப்படிங்கிறதுக்கு இந்த சாங் விட ஒரு சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் இருக்கவே முடியாது. சோ இளையராஜா அவர்களும் எஸ் ஜானகி அம்மா அவர்களும் பாடின சாங் தாங்க. சோ உங்களுக்காக என்னோட வாய்ஸ்ல ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஹே தந்தன தந்தன தந்தா சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா? அட எந்நாடு என்றாலும் அது நம் நாட்டுக்கீடாகுமா? பல தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா? சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா? அட எந்நாடு என்றாலும் அது நம் நாட்டுக்கீடாகுமா? ஏரிக்கர காத்தும் ஏலேலேலோ பாட்டும் இங்க ஏதும் கேட்கவில்லையே. பாடும் குயில் சத்தம் ஆடும் மயில் நித்தம் பார்க்க ஒரு சோலை இல்லையே. வெத்தலைய மடிச்சு மாமனத கடிச்சு துப்ப ஒரு வழி இல்லையே. ஓடி வந்து குதிச்சு முங்கி முங்கி குளிக்க ஆட ஒரு ஓடை இல்லையே. அது ஊரு என்ன ஊரு? நம் ஊரு ரொம்ப மேலு. அட ஓடும் பாலக்காரு வீணாடும் பாரம் பாரு. ஒரு தாகம் தீர்க்க ஏது மோரு? சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா? அட எந்நாடு என்றாலும் அட நம் நாட்டுக்கீடாகுமா? பல தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா? சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா? அட எந்நாடு என்றாலும் அது நம் நாட்டுக்கீடாகுமா? மாடு கண்ணு மேய்க்க மேயிறத பார்க்க மந்த வெளி இங்க இல்லையே. ஆடு புலியாட்டம் போட்டு விளையாட அரச மரம் மேடை இல்லையே. கால ரெண்டு பூட்டி கட்ட வண்டி ஓட்டி கானம் பாட வழி இல்லையே. தொழிகளை அழைச்சு சொல்லி சொல்லி ரசிச்சு ஆட்டம் போட முடியலையே. ஒரு எந்திரத்தை போல அட இங்க உள்ள வாழ்க்கை இதை எங்க போய் சொல்ல மன இஷ்டப்படவில்லை. நம்ம ஊரை போல ஊரும் இல்ல. சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா? அட எந்நாடு என்றாலும் அது நம் நாட்டுக்கீடாகுமா? பல தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா? சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா? அட எந்நாடு என்றாலும் அது நம் நாட்டுக்கீடாகுமா? மக்களே, சோ இந்த சாங் வந்து எவ்வளவு பெர்ஃபெக்டா சூட் ஆகுதுல்ல. சோ நம்ம இந்த மாதிரி இயற்கை எழில் கொஞ்சம் இடங்களுக்கெல்லாம் வந்தா நமக்கு சில சமயம் திருப்பி போகணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் எல்லாம் ஓடும். சோ இப்ப இருக்கிற வேகமான கால சூழ்நிலைகளுக்கு நம்ம டெய்லி 5 to 6 ஜாப் போயிட்டு இப்போ 5 to 6 கூட இல்ல, டைமிங்ஸே கிடையாது. எப்ப போறோம் எப்ப வரோம் அப்படிங்கிறதே தெரியாம நாம
உழைச்சு கொட்டிக்கிட்டு இருக்கோம். சோ அதுக்கு நடுவுல நம்மளோட சோலுக்கு கொஞ்சம் சாப்பாடு தரணும்னா இந்த மாதிரி இயற்கை எழில் கொஞ்சம் இடத்துக்கு வந்து அதுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுத்தாதான் வந்து மறுபடியும் பூஸ்ட் ஆகி ஒர்க் ஆகுது. அதனாலயே வந்து நிறைய மக்கள் வந்து இப்போ நாம இயற்கை நோக்கி திரும்பிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து இன்னும் நிறைய பேர் இம்ப்ரெஸ் ஆகி இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து உங்களோட சோல் ஆத்மாவை ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு போனீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஸோ நம்ம மெயினா இவ்வளவு இன்டீரியர்ஸ் எல்லாம் டிராவல் பண்ணி போடுறதே வந்து நிறைய நம்ம மக்களுக்கு வந்து இந்த மாதிரி என்ன சொல்றது இன்டீரியர்ல இருக்கிற சொர்க்கபுரி மாதிரி இருக்கிற இடங்களை எல்லாம் வந்து என்ன சொல்றது அவேர்னஸ் கொடுக்கணும். நீங்களும் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணும், ஒரு ரிஃப்ரெஷ்டா உங்களோட மனசை ஆக்கிக்கிட்டு போகணும் அப்படிங்கிறது தான். ஸோ இப்ப இருக்கிற நிறைய டிப்ரெஷனு அப்புறம் என்னென்னமோ சொல்றாங்களே ஆங்ஸைட்டி அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் வந்து நீங்க எவ்வளவுதான் மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் ஒண்ணுமே வேலைக்கு ஆகாதுங்க. நீங்க ஒரு பிரேக் எடுத்து உங்களை நீங்களே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டதா தான் உண்டு. யாரும் வந்து உங்களோட என்ன சொல்றது மென்டல் ஃபேக்கல்டி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம டிப்ரெஷனு ஆங்ஸைட்டி மாதிரியான விஷயங்கள் எல்லாம். ஸோ அந்த மென்டல் ஃபேக்கல்டிஸ்க்கு மிக அற்புதமான தோழன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இயற்கை தாங்க. எவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி உங்களுக்கு ஆறுதல் சொன்னாலும் நீங்க உள்ளுக்குள்ள உங்களையே ஹீல் பண்ணிக்கிட்டாதான் உண்டு. ஸோ அந்த மாதிரி ஹீலிங் எல்லாம் யாரு வந்து கரெக்டா பண்ணுவாங்கன்னா இங்க பாருங்க இந்த இயற்கை எழில் கொஞ்சம் இந்த நேச்சர் பவர் தான் உங்களை ஹீல் பண்ணும். ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து நல்லா ரிலாக்ஸ்டா சூப்பரா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இன்னும் உங்களை ஹாப்பியா பெப்பப் ஆக்கிக்கிட்டு உங்களோட வாழ்க்கைய சூப்பரா ஹாப்பியா என்ஜாய் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஸோ யாராவது வீடியோஸ் பார்த்துட்டு நீங்க கூக்கல் கவுஞ்சி இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் எனக்கும் என்கரேஜ்மெண்டா இருக்கும் இன்னும் நிறைய பிளேசஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறதுக்கு. ஸோ இங்க சைட்ல பாத்தீங்கன்னா நம்ம கூக்கல் போற வழியில நிறைய இந்த மாதிரி ஹோம் ஸ்டேஸ் எல்லாம் இருக்குங்க. இங்க பாருங்க மக்கள் கார்ல எல்லாம் வந்து பார்க்கிங்கெல்லாம் வந்து நிறையவே இடம் இருக்கும். ஸோ சூப்பரா உங்களுக்கு பிரைவேட் வெஹிக்கிள் இருந்துச்சுன்னா எடுத்துட்டு வந்துடலாம். இன்கேஸ் பிரைவேட் வெஹிக்கிள் எல்லாம் எனக்கு இல்லப்பா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல தான் நான் வந்தாகணும் அப்படின்னு சொன்னா அதோ நாம அதுக்குதான் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல டிராவல் பண்ணி உங்களுக்காக விளாக்ஸ் போடுறோம். பட்ஜெட்ல எப்படி வந்து இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் 100 rupees to and froக்கு. ஸோ சூப்பரா நீங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகலாம். இன்கேஸ் தங்கறக்கும் பட்ஜெட் இல்லை அப்படின்னா மினிமம் ஒரு 1500 to 2000ல 2 person படுக்கிற மாதிரி எல்லாம் டென்ட்ஸ் எல்லாம் கூட கிடைக்குங்க. நீங்க அழகா வந்து இறங்கிட்டு கிராமத்துல ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஏதாவது சூப்பரான சேஃபான இடத்துல கிராமத்துக்கு பக்கத்திலேயே வந்து டென்ட் அடிச்சு நீங்க ஒரு நைட் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போனா கூட சூப்பரா தான் இருக்கும். ரொம்ப எல்லாம் நமக்கு பட்ஜெட் வேணும்னா அவசியமே இல்லைங்க. நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நான் ஆக்சுவலா வந்து டென்ட் அடிச்சு காமிக்கலாம் தான் பார்த்தேன். பட் ஆனா நமக்கு டைமிங் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால நிறைய பிளேசஸ் கவர் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறதுனால டென்ட் அடிக்கிற பிளான் வந்து நான் விட்டுட்டேன். டென்ட் நம்ம கிட்ட இருக்கு. ஏற்கனவே வந்து கொடைக்கானல் விளாக்ஸ்ல பார்த்திருந்தீங்கன்னா நம்ம கொடைக்கானல் மலைகள் மேல கேம்பிங் டென்ட் எல்லாம் போடுறத பத்தி நான் ஏற்கனவே போட்டு இருக்கேன். ஸோ பார்க்காம இருந்தா பாருங்க கொடைக்கானல் விளாக்ஸ் பிளேலிஸ்ட்ல இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம கூக்கல் லேக் தாண்டிட்டு இருக்கோங்க. நம்ம கொடைக்கானல் லேக் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. கூக்கல் லேக் பாருங்க இதுதான் வந்து இயற்கையோட இயற்கையா அப்படியே வந்து பிரிஸ்டைனா இருக்கிற கூக்கல் லேக்குங்க. ஃபுல்லா வந்து அள்ளிமலர்கள் செடிகள் தாங்க முளைச்சிருக்கு. குட்டி குட்டியா பூக்கள் வந்து வயலட் கலர்ல அவ்வளோ சூப்பரா இருக்கு. உங்களுக்கு வீடியோல கரெக்டா தெரியுதான்னு தெரியல. நம்ம நேர்ல டிராவல் பண்ணும்போது பாக்குறதுக்கு அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. குட்டி லேக்கா இருந்தாலும் செம்ம கியூட்டா இருக்கு. சம்மர் சீசன்ங்கிறதுனால பளிச்சுன்னு தெரியுது. வின்டர் சீசன் மழை சீசன்ல எல்லாம் வந்தா ஃபுல்லா மேகங்கள் தவழ்ந்துட்டு இருக்கும் இந்த மலைகள்ல எல்லாம். ஸோ இப்போ நம்ம கூக்கல் லேக்ல இருந்து டுவர்ட்ஸ் கிராமத்துக்குள்ள டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. இங்க போற வழியிலயும் வந்து நிறைய டென்ட் எல்லாம் அடிக்கிறதுக்கான ஸ்பேசஸ் எல்லாம் இருக்கு. நல்லா சேஃபான பிளேசஸே இருக்கு. கொஞ்சம் மக்கள் நடமாட்டம் இருக்கிற பிளேசஸ்ல எல்லாம். ஸோ இன்கேஸ் நீங்க வந்தீங்கன்னா இங்கெல்லாம் கூட டென்ட் போடலாங்க.
மக்களே, நம்ம கூக்கல் ரீச் ஆயாச்சுங்க கொடைக்கானல்ல இருந்து. செம்ம சூப்பரா இருந்துச்சுங்க ஜேர்னி. அப்போ ஒவ்வொரு ஏரியாவும் கொடைக்கானல் மலைகள் மேல எப்படி இருக்குங்க, வேற லெவல்ல இருக்கு. இதுக்கப்புறம் கடைசி கிராமம் பாத்தீங்கன்னா பழம்புத்தூருங்க. ஸோ இந்த பஸ் வந்து பழம்புத்தூர் வரைக்கும் போயிட்டு மறுபடியும் திரும்பி வரும். வெல்கம் டு கூக்கல் வில்லேஜ் மக்களே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொடைக்கானல்ல இருந்து கூக்கல் வரைக்கும் வந்த இந்த டிஎன்எஸ்டிசி பஸ் ஜர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பூம்பாறை வழியே வந்த அழகான பஸ் ரூட்டுங்க, வேற லெவல்ல இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம கூக்கல் ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ நெக்ஸ்ட் vlog-ம் மிஸ் பண்ணாம பாருங்க. நம்ம நெக்ஸ்ட் vlog-ல மீட் பண்ற வரைக்கும் டேக் கேர் அண்ட் cheers ஃப்ரம் கூக்கல் கிராமம், கொடைக்கானல் மலைகள்ங்க. See you.